சார் இப்போ பொதுவாக கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஜாதக கட்டத்தில் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்போ முனிவர்கள் சித்தர்கள்லாம் இருந்த மாதிரி இவர் வந்து சன்னியாசியாக போயிடுவார், கேது இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. இது உண்மையா? ஐயா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை சுத்தப்படுத்துவார். இப்போ உதாரணம், கேது 4ஆம் பாவத்தில் குடும்ப பாவத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தை சுத்தமா நீட்டா வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சூழலில் அதை நீட்டா வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அது 4ஆம் பாவம்ன்றது பாடம். டாப் டு பாட்டம் வரை, முதல் பக்கம் இருந்து முடிவுரை வரை ஒழுங்காக படி என்று சொல்கிறார்கள். ஆனா இன்னைக்கு யாரும் அதை படிக்கல. சோ 4ஆம் பாவம் துணிகள், 4ஆம் பாவம் அறைகள், இதை அத்தனையும் சுத்தப்படுத்து என்பது 4ஆம் பாவம். அப்படி சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது வெளியேறுகிறது. சரி, 7ஆம் பாவம் சமுதாயம் அல்லது நம்ம தெரு. அப்போ நம்மளுடைய தெருவிலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு நீட்னஸ் எதிர்பார்க்கிறோம். அங்கே யாரும் அதை செயல்படுத்த முடியவில்லை. 10ஆம் பாவம் இன்று ஆன்மீக குழுவில் இருக்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோயில் கருவறை அத்தனையுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது இயற்கை விதி. ஆனால் இந்த இயற்கை விதிக்கு முரணாக இருப்பதால் 1, 4, 7, 10 கேது அமர்ந்தவர்களுக்கு அந்த முரண் வேறுபடுகிறது. அதனால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இயற்கையில் இந்த 1, 4, 7, 10 இதில் கேது நிற்க ஒருவர் பிறந்திருந்தார், அவர் படிப்பு, அவர் சமுதாயம், அவர் நம்மளுடைய உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்.